விஷ்ணு நூலகம். உலகில் உள்ள மூலைகளில் செல்ல வேண்டுமா? முதலில் நூலகம் சென்று. ஒரு நூலகம் ஒரு கோவிலுக்குச் சமம். படிக்க சாதிப்பதம் பிடித்தமில்லை. எப்படி புக்கெலாம் எடுப்பேன்னா மேலே இருக்கிறத இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்குவேன். இப்படி வச்சுக்கிட்டு நம்ம எந்த புக் எடுக்கிறோமோ அதில் புக்காக அப்படியே வச்சு அப்படியே எடுப்பேன். இப்போனா இப்படி இல்லை தட்டி விடும். அப்படி தட்டி விடும்போது விழுவும்போது டக்குன்னு பிடிச்சிருவேன். இதெல்லாம் இப்படி சும்மா லேசாக ஒரு அடி அடித்தாலே விழுந்து. இதெல்லாம் எப்படி எடுப்பேன்னா இதுதான் நம்ம இந்தியா மேப். இதெல்லாம் வந்து சும்மா அப்படி லேசாக வச்சு இழுத்தோம்னாலே வந்துடும். கீழ்வாக்கில் இழுத்தோம்னா வந்துடும். இதெல்லாம் சும்மா இப்போ நான் புக்ஸ் என்னென்னு சொல்கிறேன். அங்கே இருக்கிறது சிவபுராணம். சிவபுராணத்துக்கு பின்னாடி ஓம்னு போட்டிருக்கல, அதுதான் வாழ்வியல் அன்றாட வாழ்வில் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதவும். இது விஷ்ணு புராணம். அடுத்த மூணாவதாக இந்த விஷ்ணு ஃபோட்டோ இருக்குது. அடுத்து நிறைய சாமி ஃபோட்டோ இருக்குல்ல, இதுதான் நம்மளோட அபிஷேகம். அதுக்கெல்லாம் பண்ணுவாங்கள்ல இந்த பூஜை. இது வேல்மாறல். இது ஓம் சக்தி சம்மந்தப்பட்ட புக். இது 4000 பிறந்தும் மனிதனும் கடவுளாகலாம். சுந்தரர், அதாவது சிவனோட அவதான். இங்கே இருக்கிறது விஷ்ணு புராணம், பகவத்கீதை, திருக்குறள், நருட்டோ டேட்டா புக். அது நிறையாது கிடைக்காது. அடுத்து ஆன்மீக தகவல்கள். இந்த எதை நம்ம அரைச்சிக்கிட்டு இருக்குல்ல, அதான் அந்த பெருசாக குண்டா, அது வந்து ராமாயணம். இது ஆன்மீக தகவல்கள். இது மகாபாரதம். இது சிவபுராணம். இது கல்கி, விஷ்ணுவின் அவதாரம். இது சுஜாதா எழுதிய வாரம் ஒரு பிரசுரம். இது வந்து நமக்கு நிறைய நாலு பிரபந்தத்தில் வர பாடல்களாக பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 1008 மந்திரம். அடுத்து இதுவும் அவர் சிவம் எழுதிய புக்கு. இது மனோசக்திகளை நிறையா விஷயம் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட நாட்டு மருத்துவம். அது மாதிரி பொது அறிவு. இது வேதாளம் கதை. இது 1770 அறிவியல் பொது அறிவு. வாழ்வியல் பாரதி, ஏபிகே அப்துல் கலாம். இது வந்து நம்ம பாரதியார் கவிதைகள்லாம் பேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வாழ்வியல் பாரதி. இது வரலாறு. இது வந்து கவிதை. இது பொது அறிவு. இன்னொரு அதே மாதிரி தான் போட்டுருக்கோம். ஆனால் இதில் வேறு பொது அறிவு. இப்போ அபிராமி அந்தாதி நிறையா இது படிக்கணும். இது பாட்டி சொன்ன கதைகள் படிச்சுட்டு கொஷின்ஸும் கேட்பாங்க. இது வந்து திருக்குறள். இது வந்து கோபாலகிருஷ்ண கோகுலே வருது. சாணக்கியன். இது கன்ஃபார்ம் அதில் படிச்சிருக்கணும். கீழே இருக்கிறது குட்டியோன்னு சிலை. இது என் கதை. அதாவது இது இதுதான் என் கதை கமலாதாஸ். என் கதை கமலாதாஸ். இது ஏபிஜே அப்துல் கலாமில் இங்கிலீஷில். இது வந்து கதைகள், நீதி சொல்லும் கதைகள். இது கதைகள் நல்லா படிக்கணும். இது ஃபுல்லாக இந்த வந்து டிஎன்பிசி 7th 8th 9th 5th அந்த மாதிரி உள்ள புக்ஸு. அதெல்லாம் சரி. இது என்னன்னு சொல்கிறேன். இதெல்லாம் நல்லாவே காமிக்கலாம். அதான் மனித உறுப்புகளும் அதிசயங்களும். இது வந்து எழுதுனது வந்து நம்ம வீரப்பன் MA. பசுமைப்பள்ளி நக்கீரன். இது அவ்வளோ
எல்லாருமே அதிகமாக வாங்குவாங்க. இது வந்து நிறையா இருக்கும், இது வாங்கணும். இது குரல் கூறும் கதைகள். இது வாழ்நாள் முழுமையாக்கும் தசாப்தி பலன்கள். இது இங்கிலீஷ், தமிழ் வழி ஆங்கிலம், ஸ்போக்கன் இங்கிலீஷ். நிறங்களே கொடிகளே பயிற்று மொழிகள். நிறங்கள் கொடிகள் அல்ல, பயிற்று மொழியே கல்வி அல்ல. நிறங்களே கொடிகள் அல்ல, பயிற்று மொழியே கல்வி அல்ல. நல்லா வாசமும் தான் கிராமர். இது சூப்பர் புக்காக இருக்குது. இது நான் குறித்து படித்த சிரிப்பாக இருக்கும். அன்புள்ள மாணவர்களுக்கு வெகுவாக மாறி வருகிறது. ஆங்கிலம் அத்தியாவசியமான ஆகிவிட்டது. ஆங்கிலத்தை இலக்கணத்தை நான் எழுதிச்சிருக்கேன். இது ஏர்லைன்ஸ் எழுது கிழவனும் கடலும், அதெல்லாம் கடலும் கிழவனும்னு எழுதி வச்சுருக்கோம். அதுக்கு காமராஜருக்கு தான் வந்து அட்டை இல்லை. இது இளமுறையா அல்லது குமரி கட்டணும். இந்த புக் நல்ல புக்கு. பாட்டி சொன்ன கதைகள், திருக்குறள். இந்த புக்கில் இருக்கிறது பாதி பொய், இந்த புக்கில் இருக்கிறது பாதி பொய். ஏன்னா இது ஞானகங்கை, இது பாதி பொய்யாகவே எழுதி வச்சுருக்காங்க. இது தேவையாக எழுதி வேஸ்ட். இது வந்து சிவலிங்கம். இந்த பிரதோஷ வழிபாடு தான். அது ஓம் முருகா தான். இது வைஷ்ணவ ஆச்சாரியர்களும், இது விஷ்ணுவோடது. திருப்பதி திருமலை போகிறதுக்காக சபரிமலை. இது ராமா எழுதுனது. இது வந்து அருள்மிகு வந்து சன்னியாசி மலுக்கையா கோவில். இது பிரதோஷ வழிபாடு. இது கந்தன் கருணை. அது எழுது சூப்பராக இருக்கும். இதுவும் அதே தான். இதுவும் ஒன்று தான். இதுவும் ஒன்று தான். இது ஸ்பீச் பெயிண்ட் ஆர்ட்டு. இது வந்து இவங்களோட பெண் கல்வியில் பெரிய புரட்சி ஏற்படுத்த சாவித்திரிபாய் புலே. இது நீதி கதைகள். இது வெஜிடபிள்ஸ் என்சுவடி. இது ஸ்நாக் மேஜிக் ப்ராக்டிக்ஸ் ஸ்நாக்ஸ். இதுதான் நியூஸ் பேப்பரில் கொடுப்பாங்க புக்ஸ். அது இது துளியர் எக்ஸாம் எழுதுன்னு உங்களுக்கு இந்த புக்கு கன்ஃபார்ம் கிடச்சிருக்கும். இது வந்து ஜனவரி மாதம். இது வந்து இங்கே மாதம் இப்போ வந்தது. இது ஜனவரி, இது பிப்ரவரி, இது மார்ச் உள்ளது. இதுதான் காமராஜர். இது ஆரோக்கிய அற்புத யோகாஸ்திரங்கள்லாம். அஜர்ராம் மோகன் ராய். இது வாய்ப்பாடு. நான் இந்தியாவில் எல்லாத்துக்கும் நாவல்கள்னு சொல்லிடலாம். ராஜேஷ்குமார் வந்து முழுக்க இந்த ராமாயணம், மகாபாரதம். இது கந்த புராணம். இது மகாபாரதத்திலே பெரிய மகாபாரதம். இது ஸ்ரீதேவி பாகவதம். இதுவரையும் ஃபுல் புக்ஸையும் காமிச்சிருக்கேன். இந்த புக்ஸ் என்னென்னு சொல்லி அனுமன், கிருஷ்ணா, கணேசன், டிக்ஷனரி, அப்துல் கலாம் எழுச்சி, திருக்குறள், திருப்புகழ் திருப்புகழ், கொரோனா, அதுக்கு மருத்துவ மலர், இன்றைய விண்வெளி. இதெல்லாம் நிறைய ஆன்மீக புக்ஸ். பரமார்த்த கதைகள் வரும். விக்ரமாதித்த வேதாளம். இதில் வந்து என்னென்னா நான் எடுக்கிறேன் புக்ஸ் பாருங்கள். தொடர் புக்ஸ் எல்லாம் கவனிச்சுக்கோங்க. இது எடுத்துருவோமா? அதனால் எடுத்துருவோம். எடுத்து இந்த இடத்துல வச்சோம்னா சரி. இது என்ன? இந்த அனுமன், கிருஷ்ணா, இந்த கணேசன். அடுத்து இந்த ராமாயணம், மகாபாரதம். இந்த 5மே ஒரே இதில் இருந்தால் எனக்கு வந்துச்சு.